நம்ம இன்னைக்கு மாங்காய் அம்மாஞ்சி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அதுக்கு மாங்காய் கொஞ்சம் செனச்ச மாங்காய்னாலும் சரி, பச்சை மாங்காய்னாலும் சரி, அதோட தோலை இப்படி கொஞ்சம் செத்தி எடுத்துக்கலாம். செனச்ச மாங்காயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிப்பும் இனிப்பு எல்லாமே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மாங்காய்லனா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். மாங்காய் இப்படி வர்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம மாங்காய் அம்மாஞ்சி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அதுக்கு செனச்ச மாங்காய், இது கொஞ்சம் பழுத்த மாங்காய் செத்தி வச்சுருக்கிறேன், தோலெல்லாம் செத்தி இந்த மாதிரி பீஸ் பீஸாக பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், கொஞ்சம் தயிர், பச்சை மிளகா, அரைச்சி வெல்லம், கடுகு, உப்பு, எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு தேவையான வரமிளகா, கருவேப்பிலை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க முதல்ல இந்த மாங்காயும் தேங்காய் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த வெல்லத்தையும் போட்டுக்கலாம். இது ஒரு சுத்து சுத்தினா போதும். ரொம்ப சட்னி மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் மாங்காய் துண்டு துண்டாக அப்படியே கிடக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட் இருக்கும். நம்ம அதை அரைச்சாச்சு. இனி இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். 2-3 ஸ்பூன் வர மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். தேவை இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும், தயிர் சேர்க்க வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இதில் அரை மிளகாய் அதிலே போட்டுக்கலாம். நடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுலேயே இந்த கருவேப்பிலை இங்கே எடுத்து நம்ம இந்த அம்மாஞ்சியில் கொட்டிடலாம். இன்றைக்கி நம்ம அம்மாஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சாப்பாட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சத்திக்கெல்லாம் ஸ்பெஷல் இதுதான், ஓணம் ஸ்பெஷலும் இதுதான்.